ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது விஎஸ்கே காஃபி ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேலுக்காக இருக்கிற அந்த ஃபார்மை தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே என்னென்ன செட்டப் நம்ம பண்ணி வச்சுருக்கோம், எப்படி நம்ம இந்த ஃபார்மை மெயின்டைன் பண்ணுறோம், என்னென்ன ஃபிஷ் இருக்குது அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மை நம்ம ரெண்டு விதமாக வச்சுருக்கோம். ஒன்று ரேக் போட்டு ரேக்கில் ஃபிஷ்ஷை செட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று தரையில் வச்சுருக்கோம். இந்த தரையில் வச்சுருக்கிறதும் இந்த ரேக்கில் வச்சுருக்கிறதும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தரையில் இருக்கிறதோட முந்தின பேட்ச் தான் அந்த ரேக்கில் இருக்கிறது. ஒரு சில இதில் இந்த இடம் இல்லாமல் இந்த இதில் உள்ளதும் போட்டு வச்சுருப்போம். இந்த இதில் தரையில் இருக்கிறது ஃபுல்லாக நம்ம மேல் ஃபீமேல் பிரித்து விட்ருக்கோம். எல்லா தொட்டிலையுமே நம்ம மேல் ஃபீமேல் பிரித்து விட்ருக்கிறது தான். இன்னொரு 10 நாள் அந்த ரேஞ்ச் ஆனோடனே நம்ம இது ரெண்டு எடுத்து ஃபுல்லாக இங்கே விட்டுருவோம். அப்புறம் இந்த ரேக் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விதமாக மெயின்டைன் பண்ணுறோம். ஒன்று பிளான்ட் போட்டு அதில் பாதாம் இலை போட்டு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வெறும் பாதாம் இலையும் உப்பும் கல் உப்பு போட்டு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஃபுல்லாக சேல் பர்பஸுக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணுறனால நமக்கு இது ரொம்ப பெரிய அளவு மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஒரு 10 நாள் இல்லைனா 15 நாளுக்கு ஒருக்கா தண்ணியை எடுத்து கொஞ்சம் இறக்கி ஏற்றி அந்த மாதிரி இது பண்ணுறது. ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு இதில் இருக்கிற ஃபிஷ் சேல் ஆகிடும். சேல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தொட்டியை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு இந்த இடத்துல பெருசாக மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஆனால் இந்த பிளான்ட் இருக்கிறதுக்கும் இங்கேயும் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்னால், இங்கே பிளான்ட் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா பல தொட்டிகளில் மீன் குட்டிங்க இருக்குது. இதில் பார்த்திங்கனாலே தெரியும். பிளான்ட் இருக்கிறதுல நிறைய தொட்டியில் குட்டிங்க இருக்குது. ஸோ ப்ரீடிங் செட் பண்ணும்போதும் பிளான்ட் உள்ள மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோன்னா நிறையவே குட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, இந்த ரேக் செட்டப்பை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த ரேக் செட்டப் பார்த்திங்கன்னா 12 அடி நீளம் இருக்குது, 4 அடி ஹைட்டு வரும். இதை நம்ம 3ஆக பிரித்து வச்சுருக்கோம், 3 ஸ்டெப்பாக பிரித்து வச்சுருக்கோம். ஒரு ரேக்கில் 8 டேங்க் நிற்கிற மாதிரி நம்ம இதை செட் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸுங்க பார்த்திங்கன்னா 1.5 அடி வீதி வரும், 2 அடி நீளம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த செட் பண்ணியிருக்கோம். ஒரு இதில் 8, அப்போது 24 வர பாக்ஸ் ஒரு ரேக்கில் செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஸ்டார்டிங்கில் ப்ரீடிங் பர்பஸ்க்காக இது பண்ணோம், ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரீடிங் ஃபுல்லாக பிரிட்ஜ் பாக்ஸில் பண்ணுறதுனால இதை சேல் பர்பஸுக்காக மாற்றிட்டோம். நம்மக்கிட்ட ஃபிஷ் என்ன ரேட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போது நிறைய எடுக்கும்போது நம்ம குறைச்சி கொடுக்குறோம். அதனால தான் நம்ம வீடியோவில் ரேட்டை மென்ஷன் பண்ணது. குறைஞ்சது நம்மக்கிட்ட 80 ரூபாயிலேருந்து கப்பீஸ் ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. இப்போ 200 250 வரைக்கும் இருக்குது. புது வெரைட்டிங்க கொஞ்சம் வந்திருக்கு. அதை பற்றின அப்டேட் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபிஷ்ஷுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நம்ம ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா ஏயோ, ஃப்ரெண்ட்ஸ்வின், கம்யூனிட்டி ஃபார்முலா, ரெட்டி, அதுக்கப்புறம் ஃப்ளைக்ஸ் ஐட்டங்கள் கொடுக்குறோம். மொயினா கல்ச்சர் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஆர்டிமியா கொடுக்குறோம், டிகேப் ஆர்டிமியா கொடுக்குறோம், மைசிஸ் கொடுக்குறோம். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட ஃபுட்டும் சேலுக்கு இருக்குது. அது பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். நம்ம பெரும்பாலும் கப்பீஸ் ஒருத்தங்கள்ட்ட வாங்கி நம்ம சேல் பண்ணுறது கிடையாது. மொத்தமாகவே நம்ம எல்லாமே நம்மளோட ப்ரீடிங் தான். அதனால தான் நம்ம சில வெரைட்டிங்கெல்லாம் ரொம்ப ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குறது. நம்மக்கிட்ட கப்பீஸ் பொறுத்த வரைக்கும் 2.5 மந்த்லேருந்து 3.5 மந்த் அந்த ஸ்டேஜில் உள்ள கப்பீஸ் தான் மேக்ஸிமம் நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருக்கிறது இல்லை, நமக்கு அதுக்குள்ளாடியே மூவ் ஆகிடும். வாங்குறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தண்ணியில் ஈஸியாக சர்வே ஆகும் அந்த 2.5 மந்த் அந்த ஸ்டேஜில் உள்ள ஃபிஷ்ஷெல்லாம். ஆனால் உங்களுக்கு கலர் அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் போக போக ரொம்பவே நல்லா வந்துடும். ஒரு 1 மந்த்துக்குள்ளெல்லாம் நல்லாவே கலர் வந்துடும்.
ஸோ நீங்கள் வாங்கும்போதே 2.5 மந்த் அந்த ஸ்டேஜில் உள்ளதே வாங்குங்க. கப்பி உங்கள் தண்ணிக்கு வந்து ஈஸியாக சர்வே ஆகும். இப்போது இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 75 வெரைட்டி மேலே சேலுக்கு கப்பி ரெடியாக இருக்குது. குறிப்பாக என்னென்னா ஜாப்பனீஸ் ரெட்டு, மெட்டல் பிளாக்கு, ரெட்லேஸு, பிளாக் பட்டர்ஃப்ளை, சில்லி ஆரஞ்சு, அல்பினோ சில்லி ஆரஞ்சு, கோரல் ப்ளூ, பொயிலிஷ் எல்லோ, லசூலி ப்ளூ, டோப்பஸ் எல்லோ, டோப்பஸ் ப்ளூ, டோப்பஸ் க்ரீன், அப்புறம் வந்து லெப்பாடு, அல்பினோ சில்லி ஆரஞ்சு, ஃபுல் ரெட்டில் 2-3 வெரைட்டி வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அப்புறம் பீகாக் ப்ளூ இருக்குது. இப்படி நிறைய வெரைட்டி வந்து சில்லி ரேட் இருக்குது. இப்படி நிறைய வெரைட்டி வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அவைலபிள் இருக்கிற லிஸ்ட்டெல்லாம் சொல்லிடுவோம். இன்னும் யூடியூப்பில் வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கிற ஃபிஷ் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எண்ட்லரில் ஒரு 2 வெரைட்டி இருக்குது. ஜாப்பனீஸ் பாட்டம் ஸ்குவாட் எண்ட்லர் இருக்குது, எம்ரால்டு எண்ட்லர் இருக்குது. இப்படி ஒரு 80 வெரைட்டிங்க மேலே இப்போ சேலுக்கு இருக்குது. இந்த ஃபிஷ் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரீடிங் செட்டப்பை பற்றி ஃபுல் ஒரு வீடியோ போடுறோம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.